சலுகைசார் வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபடும் காங்கிரசால் நாட்டு மக்களை பாதுகாக்க முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களவை 3ஆம் கட்ட தேர்தலையொட்டி கர்நாடக மாநிலம் பெலகாவியில் நடைபெற்ற பாஜக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பிரதமர் மோடி உரையாற்றினார். மக்களின் சொத்துக்களை பெருக்க பாஜக திட்டமிட்டு வரும் நிலையில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மக்களின் சொத்துக்களை எக்ஸ்ரே செய்ய இருப்பதாக ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு வீட்டையும் சோதனை செய்து சொத்துக்களை பறிமுதல் செய்வார்கள் என்று சாடிய பிரதமர், அவற்றை சிலருக்கு மறுபங்கீடு செய்வது பற்றியும் காங்கிரஸ் தலைவர்கள் பேசி வருகிறார்கள் என்று தெரிவித்தார். மேற்கு வங்காளத்தில் காங்கிரசுக்கு போடும் ஓட்டு பிரதமர் மோடிக்கு உதவிடும் என்று மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் மால்டா மாவட்டம் காலியாசாக் என்ற இடத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்தது. அதில் பேசிய அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, மேற்கு வங்காளத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் எவ்வித உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற நிபந்தனையுடன் காங்கிரசுடன் தொகுதி பங்கீடு பற்றி பேச விரும்பினோம். ஆனால் காங்கிரஸ் கட்சி ஏற்கவில்லை. மார்க்சிஸ்ட் கட்சியுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்துள்ளது. இரு கட்சிகளும் பாஜகவுடன் கைகோர்த்து செயல்படுகின்றன. காங்கிரசுக்கோ மார்க்சிஸ்ட் கட்சிக்கோ ஓட்டு போட்டால் அது பாஜகவிற்கு எதிர்ப்பு ஓட்டுகளில் பிளவை உண்டாக்கி இறுதியில் பிரதமர் மோடிக்கு சாதகமாகிவிடும். காங்கிரசும் மார்க்சிஸ்ட் கட்சியும் பாஜகவின் இரு கண்கள். இங்கு பிரதமர் மோடி அரசுக்கு எதிரான போரை நாங்கள் தனியாகவே நடத்துவோம் என தெரிவித்தார். பயங்கரவாதிகளிடம் மென்மையாக நடந்து கொள்ளும் அரசு அமைய மம்தா பானர்ஜி விரும்புகிறார் என்று ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத் தொகுதியில் நடந்த பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் ஜே.பி. நட்டா கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், நாங்கள் மத்தியில் வலுவான அரசு அமைவதன் அவசியத்தை பற்றி பேசுகிறோம். மம்தா பானர்ஜியோ பலவீனமான அரசை விரும்புகிறார். அதனால்தான் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்க்கிறார் என்று குற்றம் சாட்டினார். சந்தேஷ்காலியில் பெண்களிடம் பாலியல் வன்முறை மற்றும் நில அபகரிப்பில் ஈடுபட்ட திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகர் ஷாஜகான் ஷேக்கை பாதுகாக்க மம்தா பானர்ஜி முயன்றார் என்று தெரிவித்த ஜே.பி. நட்டா, மம்தா ஆட்சியில் தாய்மார்களோ சகோதரிகளோ பாதுகாப்பாக இல்லை. சந்தேஷ்காலி சம்பவம் இதயத்தை உலுக்குவதாக உள்ளது என்று தெரிவித்தார். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் வருடத்திற்கு 2 அல்லது 4 பிரதமர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமை தங்களுக்கு உண்டு என சிவசேனாவின் சஞ்சய் ராவத் கூறியுள்ளார். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் வருடத்திற்கு 1 பிரதமர் என 5 பிரதமர்களை உருவாக்க ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்த பேரணியின் போது பிரதமர் மோடி கூறியிருந்தார். பிரதமரின் கருத்துக்கு பதிலளித்துள்ள சிவசேனாவின் சஞ்சய் ராவத், பிரதமரை தேர்ந்தெடுக்கும் உரிமை கூட்டணி கட்சிகளுக்கு உள்ளது. அவர்கள் ஒரு வருடத்தில் 2 அல்லது 4 பிரதமர்களை கூட உருவாக்குவார்கள். ஆனால் நாட்டை சர்வாதிகாரத்தை நோக்கி செல்ல விடமாட்டோம் என்றார். ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்வாதிகாரியை விட கூட்டணி ஆட்சி சிறந்தது. யாரை பிரதமராக தேர்ந்தெடுப்பது என்பது எங்கள் விருப்பம். தற்போது முடிந்துள்ள 2 கட்டங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தோல்வி அடைந்து வருகிறது. ஜூன் 4ஆம் தேதியன்று இந்தியா கூட்டணி 300 இடங்களை தாண்டி வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். ஒடிசாவில் முதலமைச்சர் பட்நாயக்கின் உதவியாளர் பாண்டியன் தான் ஆட்சி நடத்துவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். ஒடிசாவில் நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டசபைக்கும் தேர்தல் நடக்கிறது. எனவே அங்கு பிரச்சாரம் களை கட்டியுள்ளது. மாநிலத்தில் மொத்தமுள்ள 21 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் 147 சட்டசபை தொகுதிகளுக்கும் அடுத்த மாதம் மே 13ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. இந்த நிலையில் அங்கு போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டார். கட்டாக்கின் சலேப்பூரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மத்திய மாநில அரசுகளை கடுமையாக சாடினார். குறிப்பாக மாநில அரசில் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் உதவியாளராக இருக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த IAS அதிகாரி பாண்டியனின் தலையீடு குறித்து பேசினார். ஒடிசாவில் ஆளும் பிஜு ஜனதா தளமும் பாஜகவும் ஒன்றையொன்று எதிர்த்து தேர்தலில் களமிறங்கியுள்ளன. ஆனால் உண்மை என்னவென்றால் அவை இணைந்தே செயல்படுகின்றன. ஒடிசாவில் நவீன் பட்நாயக் முதலமைச்சராக இருந்தாலும் அவரது உதவியாளர் பாண்டியன் தான் ஜனதா தள அரசை நடத்துகிறார். பாண்டியன், அமித்ஷா, பிரதமர் நரேந்திர மோடி, நவீன் பட்நாயக் ஆகியோர் மக்கள் வளங்களை கொள்ளையடிக்கிறார்கள் என்று கடுமையாக சாடினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.